இது புதிய தலைமுறையின் முதன்மை செய்திகள் 50. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் 22 நிமிடங்களில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத கும்பலை அழித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியுள்ளார். மக்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் விவாதத்தை தொடங்கி வைத்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசினார். அப்போது இந்திய படைகளின் வீரத்தீர தாக்குதலை சமாளிக்க முடியாத பாகிஸ்தான் இறுதியில் கெஞ்சி கேட்டுக் கொண்டதன் பேரில் நாம் போரை நிறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் முடிந்துவிடவில்லை என்றும் பாகிஸ்தான் வாலாட்டங்கள் தொடர்ந்தால் நமது படைகள் மீண்டும் பதிலடி தரும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பீகாரில் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை வெளியிட தடை இல்லை என கூறியுள்ள உச்சநீதிமன்றம் ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை தகுதிச் சான்றாக ஏற்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிரான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தன. அப்போது மனுதாரர் தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் வாக்காளர் பட்டியல் இறுதி செய்யவும் வெளியிடவும் இடைக்கால தடை விதிக்க கோரினார். இதற்கு மறுப்பு தெரிவித்த நீதிபதிகள் அமர்வு திட்டமிட்டவாறு ஆகஸ்ட் 1 பட்டியலை வெளியிட அனுமதித்தது. பீகார் வாக்காளர் பட்டியலிலிருந்து தகுதியுள்ள எந்த பெயர்களும் நீக்கப்படவில்லை என தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயரை நீக்கும் நடவடிக்கைகள் அனைத்தும் விதிமுறைகளுக்குட்பட்டே எடுக்கப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி இளைஞர் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித்திற்கு ஆகஸ்ட் 10 வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நெல்லை மாவட்ட 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சுர்ஜித்திற்கு ஆகஸ்ட் 10 வரை காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர்களான சுர்ஜித்தின் தந்தை சரவணன், தாய் கிருஷ்ணவேணியும் சேர்க்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மென்பொறியாளர் கவினின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலத்தில் உள்ள கவினின் வீட்டில் கூடியுள்ள உறவினர்கள் சுர்ஜித்தின் பெற்றோரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சுர்ஜித்தின் பெற்றோர் இருவரும் காவல்துறை அதிகாரிகள் என்பதால் விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்துவார்கள் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட அதிமுக எம்பிக்கள் தனபால் மற்றும் இன்பதுரை ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். மாநிலங்களவையில் தமிழகத்திலிருந்து 6 இடங்கள் காலியான நிலையில் புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதிமுக சார்பில் தேர்வான இன்பதுரை, தனபால் ஆகியோர் இன்று பதவியேற்றனர். நாடு முழுவதும் வெறிநாய்க்கடி சம்பவங்கள் மற்றும் அதனால் ஏற்படும் ரேபிஸ் நோயால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்திருக்கிறது. இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது. இந்த விவகாரத்தில் உரிய வழிகாட்டு நெறிமுறைகள் உத்தரவாக வழங்கப்படும் என உறுதியளித்துள்ள நீதிபதி பர்திபாலா இதற்காக தலைமை நீதிபதி கவாய் அமர்வுக்கு உரிய செய்தி அறிக்கையுடன் வழக்கை மாற்ற உச்சநீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மூணாறில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மீண்டும் தொடங்க 2 நாட்கள் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் சிக்கி லாரி ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் உடனடியாக தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு விரைவில் அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. 7வது ஊதியக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் கடைசி அகவிலைப்படி உயர்வாக இது இருக்கும். சர்ச்சைக்குள்ளான நீதிபதி வர்மா தன்னுடைய டெல்லி இல்லத்தில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டிருந்த விவகாரம் தொடர்பான மனுவில் தனது பெயரை மறைத்துள்ளார். நீதிபதி வர்மாவின் வீட்டில் பணம் கண்டெடுக்கப்பட்டது தொடர்பான விசாரணைக் குழுவின் கண்டுபிடிப்புகள் மற்றும் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற அப்போதைய தலைமை நீதிபதியின் பரிந்துரை ஆகியவற்றுக்கு எதிராக இந்த மனுவை அவர் தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. நிசார் என்ற அதிநவீன செயற்கைக்கோளை வரும் 30ஆம் தேதி இஸ்ரோ விண்ணுக்கு செலுத்துகிறது. பூமியை கண்காணிக்கும் இச்செயற்கைக்கோளை GSLV-16 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து சுமந்து செல்லும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். 2392 கிலோ எடையுள்ள இந்த செயற்கைக்கோள் 2 அதிர்வெண்களில் செயல்பட்டு பூமியை கண்காணிக்கும் என அவர் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர், சுபான்ஷு சுக்லா பற்றிய பாடங்களை சேர்க்க NCERT-க்கு மத்திய கல்வி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா, சந்திரயான் சாதனை, இஸ்ரோவின் சாதனைகள் குறித்த விவரங்களை பாடத்திட்டத்தில் சேர்க்க மத்திய கல்வி அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது.
ஒடிசாவில் தொடர் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பாலசோர், ஜெய்ப்பூர், சுந்தர்கர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் 11,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் பெய்த பெருமழையால் தாயையும் தந்தையையும் இழந்த 10 மாத பெண் குழந்தையை மாநிலத்தின் குழந்தையாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. மண்டி பகுதியில் தல்வாரா என்ற கிராமத்தில் கடந்த 30ஆம் தேதி நள்ளிரவு கொட்டி தீர்த்த பெருமழையில் வீட்டுக்குள் வெள்ளம் புகுந்தது. இதில் ரமேஷ் என்பவர் உயிரிழந்தார். அவரது மனைவியும் தாயும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அவர்களின் குழந்தையின் வளர்ப்பு, கல்விச் செலவுகள், எதிர்கால தேவைகள் அனைத்தையும் மாநில அரசே நிறைவேற்றும் என மாநில அமைச்சர் ஜகத்சிங் நேகி தெரிவித்துள்ளார். கேரளாவைச் சேர்ந்த 2 கன்னியாஸ்திரிகள் சத்தீஸ்கரில் கைது செய்யப்பட்டதற்கு கேரளாவில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. அவர்கள் மீதான கடத்தல் மற்றும் கட்டாய மதமாற்ற குற்றச்சாட்டுகள் போலியானவை என திருச்சபை தலைவர்கள், கேரளத்தின் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. நிறை புத்தரசி பூஜைக்காக சபரிமலையில் நாளை நடை திறக்கப்படுகிறது. பருவநிலை மாற்றத்தால் கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் நெற்பயிர்கள் முன்கூட்டியே அறுவடைக்கு தயாரானதால் சபரிமலையில் வழக்கமாக ஆகஸ்ட் மாதம் நடத்தப்படும் நிறை புத்தரிசி பூஜை முன்கூட்டியே வரும் 30ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்காக நாளை மாலை சபரிமலை நடை மீண்டும் திறக்கப்படுகிறது. ஹிமாச்சலை புரட்டி போட்ட கனமழையால் 1,500 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மழை தொடர்பான விபத்துகளில் 88 பேர் உயிரிழந்தனர். 1,316 வீடுகள் சேதமடைந்துள்ளன. 42 இடங்களில் வெள்ளப்பெருக்கு, 25 இடங்களில் மேக வெடிப்பு, 32 இடங்களில் நிலச்சரிவு என கனமழையால் ஹிமாச்சல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த மாநில அவசரகால மீட்பு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆடி மாத சோம வாரத்தை முன்னிட்டு வாரணாசியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அதிகாலை முதலேயே கங்கையில் புனித நீராடி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்திருந்ததால் திரும்பும் திசையெல்லாம் மக்கள் கூட்டமாகவே காணப்பட்டது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதேபோல மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் ஆடி மாத சோம வாரத்தை முன்னிட்டு மகா காளேஸ்வருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. காஞ்சிபுரம் அருகே வீட்டில் தனியார் இருந்த பெண்ணை கொன்றவரை இதுவரை காவல்துறையினர் கைது செய்யாததை கண்டுபிடிக்காததை கண்டித்து உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். திம்மச்சமுத்திரத்தில் கடந்த 24ஆம் தேதி அஸ்வினி என்ற இளம்பெண் தலையில் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டார். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த அவர் ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்தார். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது தொடுத்துள்ள நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி மதுரையில் 100க்கும் அதிகமான வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் தீர்ப்புகள் குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் மனுவை அனுப்பியிருந்தார். அது தொடர்பாக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வாஞ்சிநாதனுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதனை கண்டித்து மதுரை மாவட்ட நீதிமன்ற நுழைவாயிலில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் அணையிலிருந்து 2வது நாளாக அதிக அளவு தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜ சாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரித்து வருகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீர் முழுவதும் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கொடிவேரி அணையை மூழ்கியவாறு தண்ணீர் செல்கிறது. பவானி அணையிலிருந்து அதிக அளவில் நீர் திறக்கப்பட்டு வருவதால் கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அணைப்பகுதியை கோபி தொகுதி எம்எல்ஏவான செங்கோட்டையன் நேரில் சென்று ஆய்வு செய்து கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பவானிசாகர் அணை நீர்மட்டம் 100 அடியை எட்டியதால் அணைக்கு வரும் உபரி நீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றின் 2 கரைகளை தொட்டபடி தண்ணீர் செல்கிறது. தாழ்வான இடத்தில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் காவிரி கரையோர குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. ஏற்கனவே விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையை அடுத்து 65 குடும்பங்கள் நகராட்சி திருமண மண்டபம் மற்றும் பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஆற்றங்கரையோர மக்களுக்கு வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. மேட்டூர் அணை மற்றும் பவானி சாகர் அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோரங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக கந்தன் பட்டறை மற்றும் பவானி பழைய பேருந்து நிலையம் பகுதிகளில் உள்ள பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வடபழனி அருகே குடிபோதையில் நடந்த தகராறில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆற்காடு சாலையில் குடிபோதையில் 3 பேர் சேர்ந்து ஒருவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த நபர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் உயிரிழந்தவர் குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பரந்தாமன் என தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரை கைது செய்த நிலையில் 3வது நபரை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் நிர்வாகிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சாத்தூரில் மாவட்ட செயலாளர் சின்னப்பர் தலைமையில் தாவைக்கு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்க முக்கிய நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என கூறி சிலர் மேடையில் ஏறி வாக்குவாதம் செய்தனர். மாவட்ட செயலாளர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக குற்றஞ்சாட்டினர். ஆடிப்பூரம் விழாவை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவில் திருவிழா கோலம் பூண்டது. அதிகாலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி மற்றும் பால் குடங்களுடன் மலைக்கோவிலில் இருந்து பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் இலவச வீட்டுமனை வழங்கக் கோரி 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 15 ஆண்டுகளுக்கு மேலாக மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திருநங்கைகள் ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்தினர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மாங்குளம் கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு கச்சா, ஊத்தா, கூடை போன்ற மீன்பிடி உபகரணங்களை கொண்டு கட்லா, ரோகு, ஜிலேபி, ஐரை போன்ற நாட்டு வகை மீன்களை பிடித்தனர். தொடர் மழை காரணமாக தேனியில் உள்ள சுருளி அருவி மற்றும் மேகமலை அருவியில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அருவிகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் UPI மூலம் பணம் செலுத்தும் வசதியை அறிமுகப்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே 10,661 நியாய விலைக் கடைகளில் UPI வசதி உள்ளது. அடுத்த ஓராண்டுக்குள் மாநிலம் முழுவதும் உள்ள 37,328 நியாய விலைக் கடைகளிலும் இந்த வசதி கொண்டுவரப்படும் என்று கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை சிங்காநல்லூர் அருகே பிரியாணி கடை ஒன்றில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ESI காமராஜர் சாலையில் இயங்கி வரும் பிரியாணி கடையில் இன்று காலை திடீரென்று கரும்புகை கிளம்பியது. அருகே இருந்தவர்கள் சுதாரிப்பதற்குள் தீ கடை முழுக்க பரவியது. கடையில் இருந்த மின்சாதன பொருட்கள் எரிந்தன. நல்வாய்ப்பாக கடையில் யாரும் இல்லாததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளாக 100 நாள் வேலை வழங்கப்படவில்லை என கூறி ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. திருமலாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் அலுவலக அறைக்குள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து குமுளி, மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட முயன்றனர். புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளை பணிமனைய நிறுத்திவிட்டு ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டது. ரஷ்யா, வடகொரியா இடையிலான நேரடி விமான சேவையை 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியுள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. அதன்படி ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிலிருந்து வடகொரிய தலைநகர் பியாங்யாங்கிற்கு ரஷ்யாவின் நார்ட்வின் விமான நிறுவனம் விமான சேவையை தொடங்கியிருக்கிறது.
அமெரிக்க ஐரோப்பிய யூனியன் இடையே வர்த்தக ஒப்பந்தம் முடிவாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லயனும் சந்தித்து பேசினர். இதையடுத்து வரி விதிப்புகள் குறித்து இரு தரப்புகளும் இடையே சில மாதங்களாக நீடித்து வந்த இழுபறி முடிவுக்கு வந்தது. வடகொரியாவுடன் நட்புறவு பாராட்ட தென்கொரிய அதிபர் விருப்பம் தெரிவித்துள்ள நிலையில் அதனை வடகொரியா நிராகரித்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன்னின் சகோதரியான கிம் யோ ஜாங் அமெரிக்காவுடன் தென்கொரியா இணக்கமாக இருந்து வருவதாகவும் முந்தைய தென்கொரிய அதிபருக்கும் தற்போதுள்ள அதிபருக்கும் இடையே எந்த வேறுபாடும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். காங்கோ நாட்டில் தேவாலயத்தின் மீது IS ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் மேற்கொண்ட தாக்குதலில் 38 பேர் கொல்லப்பட்டனர், 15 பேர் காயமடைந்தனர். ஞாயிற்றுக்கிழமையன்று காங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதியில் உள்ள கத்தோலிக்க தேவாலயத்தில் கிறிஸ்தவர்கள் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அலைட் டெமோக்ராட்டிக் போர்சஸ் என்ற கிளர்ச்சி குழுவினைச் சேர்ந்தவர்கள் துப்பாக்கி மற்றும் அரிவாள்களுடன் வந்து கொடூர தாக்குதல் நிகழ்த்தினர். மத்திய அமெரிக்க நாடான ஹாண்டுராஸில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. நாட்டில் உள்ள ஜனநாயக நடைமுறைகள் மற்றும் அமைப்புகளில் ஆளும் அரசு ஆதிக்கம் செலுத்தி வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் நிலையில் வரும் நவம்பர் மாதம் நடைபெறும் தேர்தலில் முறைகேடுகள் செய்ய முயற்சிப்பதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. இதை முன்வைத்து டெகுசில் கலாப்பா நகரில் நடைபெற்ற போராட்டத்தில் 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இந்திய பங்குச் சந்தைகளில் TCS நிறுவன பங்குகள் 2% வரை சரிந்து வர்த்தகமாகின்றன. நடப்பாண்டில் சர்வதேச அளவில் 12,261 ஊழியர்களை பணிநீக்கம் செய்யவுள்ளதாக TCS நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இந்த செய்தி வெளியானதை அடுத்து இன்று பங்குச் சந்தையில் அந்நிறுவனத்தின் பங்குகள் சுமார் 2% குறைந்து $3,081 என்ற அளவில் வர்த்தகமானது. இந்தியாவில் ஆன்லைன் ஷாப்பிங் சந்தை வருங்காலங்களில் மிகப்பெரிய வளர்ச்சியை காணும் என மெக்கின்சி & கம்பெனி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போது 85 கோடி பேர் இணையதள வசதி பெற்றுள்ளதாகவும், ஆனால் 20 முதல் 25% பேர் மட்டுமே ஆன்லைன் ஷாப்பிங் செய்வதாகவும் அந்நிறுவனத்தின் ஆய்வு தெரிவித்துள்ளது. மான்செஸ்டர் டெஸ்டில் இந்திய அணியை தோல்வியின் பாதையிலிருந்து மீட்ட தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் பாராட்டு மழையில் நனைந்து வருகிறார். ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து இங்கிலாந்து தொடரிலும் தனது ஆல்ரவுண்ட் திறமையை வெளிப்படுத்தி வரும் வாஷிங்டன் இந்திய அணியின் புதிய நட்சத்திரமாக உருவெடுத்துள்ளார் என்பதே கிரிக்கெட் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது.